வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இந்த 2026ஆம் ஆண்டின் மார்ச் மாசத்துல 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ந்தார். இவர் மீன ராசியில் அமர்ந்து 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை தருகிறார் என்பதை பற்றி நாம் கௌரி ஆன்மீக சேனலின் வழியாக நாளொன்றுக்கு ஒவ்வொரு ராசிக்கு பலாபலன்களை சொல்லிக் கொண்டு வருகிறோம். சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தருகிறார் என்பதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையின் அடிப்படையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் ராசி மகர ராசி. மகர ராசிக்கார உறவுகளே, உங்களுக்கான பலாபலனை இன்று நாம் பார்க்க போகிறோம். மீன ராசியில் அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு சுப பலனை தருகிறாரா, அசுப பலனை தருகிறாரா? அசுப பலனை கொடுத்தால் அதற்குண்டான பிராயச்சித்தம், அதாவது பரிகாரம் என்ன, என்ன ஸ்தலத்துக்கு சென்று வர வேண்டும், எந்த கடவுளை வணங்க வேண்டும், சனி பகவானின் அருளை பெற என்ன நாம் செய்ய வேண்டும் போன்ற தகவல்கள் அத்துணையும் இந்த பதிவில் இடம்பெறுகிறது. தவற விடாதீர்கள், முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் உறவுகளே. உங்களது பலாபலனை நாம் பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்களது உறவுகள், சொந்தங்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மற்றும் நண்பர்கள் இவர்களிடத்தில் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம் ஏன் என்று கேட்டீர்களானால், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய தொண்டுகள், ஹோமம், வேள்வி இவைகள் செய்வது, இது போன்ற நற்காரியங்களும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த காரியங்களால், இந்த செயல்களால் கிடைக்கப்பெறும் பலன்கள் இருக்கிறது இல்லையா, அதாவது புண்ணியங்கள் கிடைக்கிறது. இந்த புண்ணியங்கள் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன் உறவுகளே. அதனால் தயவு செய்து உங்களது உறவுகள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரிடத்திலும் எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். அதனால்தான் மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொன்னேன். முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, மகர ராசிக்கார நீங்கள் பொறுமைக்கும் பெருமைக்கும் உகந்தவர்கள், அதாவது இலக்கணமானவர்கள் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு பொறுமைசாலி, நிதானத்தை கடைபிடிப்பவர்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு இவைகளுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள்தான். இப்பேற்பட்ட குணாதிசயமும் பண்பும் உள்ள நீங்கள் உங்கள் ராசிக்கு சனி பகவான் என்ன பலன்கள் தருகிறார் என்பதை பற்றி நாம் பார்த்து விடுவோம். உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் சனி பகவான் தற்போது அமர்ந்துள்ளார். மீன ராசியில் அமர்ந்து கொண்டு அவர் என்னென்ன பலன்களை தருகிறார் என்றால், முதலில் உங்களுக்கு பிடிவாத குணத்தை தருகிறார். முன்பு இருந்தது போல் இருக்க மாட்டீர்கள். இப்பொழுது பிடிவாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதேபோல் நினைவில், சிந்தனையில் ஈசன் வந்து வந்து போவார். சிவபெருமான் வழிபாடு, சிவபுராணம், சிவபெருமானை பற்றி பேசுதல், அவரின் கதையை மொத்தத்தில் அவரது நினைவுகளை அசை போட்டு கொண்டே இருப்பீர்கள் எந்நேரமும். அந்த நிலையை சனி பகவான்
தருகிறார். குரு பகவான் வீட்டில் அமர்ந்த சனி இந்த நிலையை உங்களுக்கு தருகிறார். அதேபோல் உங்களிடம், அதாவது சகோதரம் என்று சொல்லக்கூடிய தம்பி தங்கைகள் இவர்கள் இருந்தால் அவர்களின் பற்று பாசம் என்பது கிடைக்கப்பெறாமல் செய்கிறார். அவர்களிடத்தில் மனஸ்தாபம், மனக்கஷ்டம் அல்லது பகைமை இவைகளையும் தருகிறார். வெறுப்பை கூட தருகிறார். வேலை ஆட்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலையாட்கள் திடீரென்று விலகிக் கொள்வார்கள். வேறு வேலையாட்கள் வருவார்கள். அவர்கள் உங்களுக்கு விசுவாசமாகவும் உண்மையாக உழைப்பாளியாகவும் இருப்பார்கள். பிரயாணத்தில் கவனம் தேவை. ஞாபக மறதி அதிகமாக வரும். பிரயாணத்தில் பொருளை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும். கவனம் தேவை. உணவு சரியான வேளையில் எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான நேரத்திற்கு சாப்பிட மாட்டீர்கள். இது போன்ற நிலையெல்லாம் சனி பகவான் கொடுக்க போகிறார். கொடுத்து கொண்டும் இருப்பார். ஏனென்றால் மீனத்தில் அமர்ந்து விட்டார் இல்லையா? அதனால் கொடுத்து கொண்டும் இருப்பார். அடுத்தது, பிள்ளைகள் வழியே மனக்கஷ்டமும் மனசஞ்சலமும் நிம்மதி இல்லாமல் போவதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழலை சனி பகவான் உருவாக்குகிறார். பிள்ளைகளால் மனக்கஷ்டமும் சஞ்சலமும் குழப்பமும் மனம் நிம்மதி இல்லாமை என்ற நிலையை தருகிறார். பூர்வீக சொத்து இவைகளில் வழக்குகள் தொடுக்க வைக்கிறார் அல்லது பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளை உண்டு செய்கிறார். அல்லது பூர்வீக சொத்தில் வழக்குகள் நீங்கள் போட்டிருந்தால், வழக்கு நடந்து கொண்டிருந்தால் அது உங்களுக்கு தோல்வியை தரச் செய்யக்கூடிய நிலையை உருவாக்குகிறார். அது மட்டுமல்லாமல் ஆன்மீக நாட்டம், ஆன்மீக சிந்தனை இவைகளை கட்டுப்படுத்துகிறார். அதிகமாக ஆன்மீக நாட்டத்தை உங்களுக்கு கொடுக்காமல் கட்டுப்பாட்டில் வைக்கிறார். அதேபோல் வாரிசு இல்லாதவர்கள், வாரிசு உருவாகியிருந்தால் அவர்களுக்கு கரு சிதைவை ஏற்படுத்துகிறார் அல்லது குழந்தைக்கு ஏதேனும் நோய் உபாதைகள் தொந்தரவுகளை தருகிறார். அடுத்து, தந்தை வழியில் உங்களுக்கு பிரச்சனையை தருகிறார். தந்தைக்கு உடல் உபாதைகள், சிலருக்கு தந்தைக்கு கண்டத்தை கூட தருகிறார். அதேபோல் அதிர்ஷ்டத்தில் கையை வைக்கிறார். முன்பு இருந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இல்லாமல் போகின்ற நிலையை ஏற்படுத்துகிறார். தொட்டது துவங்கும், வைத்தது விளங்கும் என்று சொல்லக்கூடிய நிலை முன்பு இருந்திருக்கலாம். தற்போது அந்த நிலை உங்களுக்கு கிடைக்கப்பெறாமல் செய்கிறார் சனி பகவான். வெளிநாட்டு அனுகூலம், வெளிநாட்டு வரவு செலவு இவைகள் இருந்தால் அவைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறார். விசேஷ கல்வி, எவரேனும் விசேஷ கல்வி படித்து கொண்டிருந்தால் அது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடாது என்று அதை நிறுத்தி வைக்கிறார். அதை தடை ஏற்படுத்துகிறார். விசேஷ கல்வி என்றால் படிக்கும் வயதில் படிக்காமல் படிக்கக்கூடாத வயதில் படிப்பது விசேஷ கல்வி என்பார்கள். முதியோர் கல்வி என்று சொல்கிறோம் அல்லவா, அதை விசேஷ கல்வி என்று சொல்வார்கள். அப்படி படிப்பவர்களுக்கு படிப்பில் தடையும் தாமதமும் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காத அளவிற்கு இந்த சனி பகவான் செய்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும். அடுத்து,
நான் சொன்னது போல் உங்களுக்கு நிம்மதி இல்லாமை செய்கிறார். உறக்கம் தொலைத்து விடுவீர்கள். இயற்கையிலேயே இருக்கக்கூடிய, எப்படி சொல்வது என்றால், இயற்கையிலேயே உங்களுக்கு மன நிம்மதி இருப்பது போல் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு மன நிம்மதியை கெடுக்கிறார் இந்த சனி பகவான். நாள்பட்ட வியாதி, வயதானவர்கள் இருப்பார்கள், மகர ராசியை சார்ந்தவர்கள், அவர்கள் நாள்பட்ட வியாதி தருவதற்குண்டான நிலையை சனி பகவான் கொடுக்கிறார். நாள்பட்ட வியாதியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இன்னும் அந்த நோயின் வீரியத்தை அதிகரிக்கிறார். அதேபோல் கண், இடது கண் சார்ந்த நோயை ஏற்படுத்துகிறார். இடது கண்ணில் பாதிப்பை ஏற்படுத்துகிறார். சிலர் ஆபரேஷன் கூட செய்யலாம். வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு பயணம் இவைகளை மேற்கொள்ள இருந்தவர்களுக்கு தடையை ஏற்படுத்துகிறார். அவர்கள் வெளிநாடு பயணத்தை மேற்கொள்ள முடியாது, தடையை ஏற்படுத்துகிறார். இது போன்ற பலன்களை எல்லாம் சனி பகவான் மீனராசியில் அமர்ந்து மகர ராசிக்காரர்களான உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறார். இந்த அசுப பலன்களை தீர்ப்பதற்கு பரிகாரம் என்ன சொல்லுங்கள் ஐயா என்பது அடுத்த கேள்விதான் உங்களிடம் இருந்து வரும். எனவே சனி பகவானின் வழிபாடு மிகச் சிறந்தது. சனி பகவானை நீங்கள் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டு எள் முடிச்சு வைத்து நல்லெண்ணெய் தீபம் இட்டு சனி பகவானை மனதுருகி வேண்டி வந்தீர்களே என்றால் உங்களது அசுப பலன் படிப்படியாக குறைத்து கொடுக்க ஆரம்பிப்பார் சனி பகவான். திருநள்ளாறு செல்ல என்னால் முடியவில்லை என்று இருக்கும் நபர்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் உள்ளூரிலேயே உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபடுங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தருவார். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை நீங்கள் எள் முடிச்சு வைத்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு மனமுருகி அவரை பிரார்த்தனை செய்து வாருங்கள். உங்களது கஷ்ட நிகழ்வுகள், இந்த அசுப பலன்கள் மலை போல் உங்களுக்கு அவர் கொடுத்தாலும் அது கடுகளவு தெரிவது போல் உங்களுக்கு குறைத்து கொடுப்பார். அந்த மனோதிடத்தையும் தன்னம்பிக்கையும் எல்லாம் வல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவர் உங்களுக்கு அருள் புரிவார். அடுத்து உங்களால் முடிந்த உதவி, கால் கை இழந்த மாற்றுத்திறனாளிக்கு செய்து வாருங்கள். அதுவும் உங்களுக்கு கைமேல் பலனை தரும். மிக சிறப்பான பரிகாரம் அது. வசதிகள் உங்களுக்கு இருந்ததென்றால் கைத்தடிகள் அல்லது கை கட்டைகள், வீல் சேர் இது போன்ற அவர்களுக்கு வாங்கி தந்தீர்கள் என்றால் இதில் மனமுருகி உங்களது அசுப பலனை கட்டாயமாக குறைத்து தருவார் சனி பகவான். இந்த பரிகாரத்தையும் செய்து பாருங்கள், பலன் கைமேல் கிடைக்கும். உங்களுக்கு கல் அணிவது எப்படி என்று ஒரு நபர் கேட்டிருந்தார். பெயர் நினைவில் இல்லை. கல் அணிவது சனி பகவானுக்கு அணிவது மிக சிறப்பு. சனி பகவானுக்கு மட்டுமல்ல, எல்லா கிரகத்துக்கும் நீங்கள் கல் அணியலாம். ஆனால் அது உங்கள் ஜாதகத்தை பார்த்துதான் அணிய வேண்டும். தோராயமாக நீங்கள் அணியக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நான் மற்றொரு படைப்பில் உங்களுக்கு கல், ஜெமாலஜியில் வரக்கூடிய ஸ்டோன், இந்த கல்லை பற்றி உங்களுக்கு பதிவு நான் போட உள்ளேன். தவறாமல் அதை பார்த்து பயன்பெறுங்கள். இன்று மகர ராசி
கார உறவுகளே, உங்களுக்கு இந்த பதிவை நாம் சொல்லியுள்ளோம். நாம் சொல்வதைப் போல நீங்கள் கேட்டு அதற்குண்டான பரிகாரங்களை நீங்கள் செய்து வாருங்கள். உங்கள் அசுப பலனிலிருந்து கண்டிப்பாக சனி பகவான் குறைத்து தருவார். இதில் எந்தவிதமான தயக்கமோ பயமோ வேண்டாம் உங்களுக்கு. என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அருளால் எல்லா நன்மைகளும் பெற்று வாழ்வில் ஏற்றமுடன் சிறப்புடனும் வாழ வாழ்த்திக் கொண்டு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.